அது க்ளோஸ்ட் ரூமில் கோர்ட்டாக அவங்க வந்து எல்லா விஷயமும் கேட்டாங்க, ஒரு லீகல் பாடியாக அவங்க கேட்டாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எங்கள் விருப்பத்தோடு தான், முழு விருப்பத்தோடு தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தான் பேசணும். என் விருப்பத்தில் நான் இருக்கிறேன், அவங்க விருப்பத்தில் அவங்க இருக்கிறத சொன்னாங்க. ஸோ வந்து நாங்கள் பேசினதை வச்சு அடுத்த ஸ்டெப் என்னவோ அது அவங்க அஃபிஷியலாக எடுப்பாங்க. நீங்கள் கட்டாயம் என் விருப்பம் என்னவோ அது நான் தெரிவிச்சிருக்கேன். அவங்க இதை தவிர பல கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுமோ அது கட்டாயம் எல்லாத்துக்கும் தெரிய வரும். அது உள்ளுக்குள்ள ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சது, எதுக்காக இங்கே விருப்பப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி கேள்வி தான். அது லீகல் சம்மந்தப்பட்டதுனால அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம். இப்போ உங்களுடைய சொத்துக்கள் இதெல்லாம் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறதா அம்மா அப்பா தரப்புல புகார் சொல்லப்படுது. அது முற்றிலும் போய் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போகணுன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு, நான் கட்டாயம் அதுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிட்டேன். இப்போ இவங்க அப்பா அம்மாவை வந்து பின்னாடி இருந்து வெவ்வேறு கட்சிகள் வந்து திரிச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஆமாம், அப்படிதான். ஏன்னா இந்த 7 வருஷத்துல அவங்க வந்து வேற யாரோ தூண்டுதல்னால எங்ககிட்ட வந்து வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட வந்தா கூட நாங்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த மாதிரி கூப்பிட கூட அவங்களுக்கு மனசு வந்ததே கிடையாது. பட் இப்போ வந்து நாங்கள் பேசினா கூட கேட்க தயாராக இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இப்படி செஞ்சுட்டு இருக்கிறது வேற தூண்டுதலால தான் நிச்சயம் செய்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கிடையாது. என்ன மாதிரியான தூண்டுதல் காரணம் தெரியும்? எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. நான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட இடையில அப்பா கிட்ட இப்படி துளி கூட உண்மை இல்லாத எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, என்னோட சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷம்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அவமானப்படுத்துறீங்களே மீடியாவில் எல்லாத்துலேயும்னு கேட்டேன். நீ வந்து வர்ற வரைக்கும் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி, இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசின மாதிரி அவர் பேசலை. சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதோ மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால என்னால் அவர்கிட்ட பேச முடியல. அப்பா வந்து என்கிட்ட பிரம்மச்சரி ஆகிறதுக்கு முன்னாடி யூட்ரஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பீரியட்ஸ் டைம்ல 3 நாள் வந்து அப்படியே ஓட விடுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணை பத்தி ஒருத்தர் பேசுற விஷயமா இது? ஒரு பொண்ணு அந்த சமயத்துல என்ன பண்ணக்கூடாதுன்றது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது. இங்க எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியர் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன நேரத்துல என்ன பண்ணுன்றது அவங்க விருப்பப்பட்டு அவங்க சுயநினைவுல அவங்களுக்கு என்ன ஆர்வமோ அது செஞ்சுக்கிறாங்க. இது போய் பர்சனல் கெயினுக்காக திருச்சி இந்த மாதிரி அசிங்கமா பேசுறது எனக்கு ரொம்ப தாங்கவே முடியல. அதுதான் எனக்கு புரியல. அவங்க கிட்ட நான் பேசினப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம், நீ வீட்டுக்கு வரணும் இது மட்டும்தான் சொல்றாங்க. என்ன நினைப்புல இப்படி பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. பாசம் சுத்தமா அந்த மாதிரி இல்லையே. பாசமா நான் பேசினேன், அந்த ரெக்கார்டிங் கூட என் கையில இருக்குது. அவர் ஆனா துளி கூட பாசம் எல்லாம் பேசுறாரு. எங்க அப்பா அந்த மாதிரி பேசினது கிடையாது. ஸோ எங்க அப்பாவை அவர் இப்ப நடந்துக்கல. இப்போ அம்மா கொஞ்சம் ஒரு வாரம் எங்க கூட வந்து என் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஆனா உங்களை பார்க்க கூட முடியலன்னு சொல்றாங்களே, இப்போ நீங்க போய் இருப்பீங்களா அப்படி? அவங்க அது துளி கூட உண்மையே கிடையாது. அவங்க 14 ஜூன் இங்க வந்தது, எங்க கூட உட்காந்து சாப்பிட்டது, படம் பார்க்கறது கூட இங்க வந்தது எல்லாமே நம்ம சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்தப்போ கூட பார்த்துருக்குறாங்க அவங்கள. 19ஆம் தேதி ஜூலை நான் அவங்க கிட்ட பார்த்து பேசிட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் தான் போனாங்க. ஸோ 1 வருஷம் அதுக்கப்புறம் 3 வருஷம் மாற்றி இந்த பேசுறது கட்டாயம் பார்க்க விடலை அப்படின்னு சொல்றது துளி கூட உண்மையே கிடையாது. இந்த மாதிரி சொன்னா அட்டென்ஷன் கிடைக்கும்ன்ற ஐடியால பண்றாங்களா? ஏன் இந்த மாதிரி பொய்யா சொல்றாங்கன்னு எனக்கும் சுத்தமா புரியல. அந்த 19ஆம் தேதி ஜூலை வந்தப்போ நான் வேலையா இருந்தேன். இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி ஏதோ பிஸியா இருக்கிறேன் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்க கூடிய ஆட்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா எதுவுமே இந்த 7 வருஷத்துல பண்ணது கிடையாது. அதனால நான் வேலையா இருக்கேன்னு போன்ல பேசிதான் நான் வந்து வேலை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஈவென்ட் செலிப்ரேஷன்ல நான் வந்து கலந்துட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரியான ஈவென்ட் செலிப்ரேஷன்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வேலை கொடுக்கப்படுகின்றாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து எல்லாமே தன்னார்வத்தினால நடக்கிறது. அவங்கவுங்க விருப்பப்படுறது, எவ்வளோ நேரம் அவங்க செலவிட விரும்புறாங்க, எவ்வளோ நேரம் ஓய்வு எடுக்க விரும்புறாங்க, எல்லாம் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கிறது. வேலைப்பழு அப்படின்றது நீங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா, குற்றம் சொல்றது அப்படின்னு பார்த்தா எப்படி வேணா சொல்லலாம். விருப்பத்தோட ஒருத்தங்க
4 மணி நேரம் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், நாள் முழுவதும் ஓய்வு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், வேலை செய்யறதுனாலும் வேலை செய்யலாம். நம்மளோட ஆரோக்கியத்தையும் அவங்க பார்க்குறாங்க. நம்மளே விருப்பத்தோட ஸ்ட்ரெச் பண்ணாலும் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. நான் எப்பவுமே தயாரா தான் இருக்குதுன்னே புரியாம நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இருந்தேன், பார்க்கவும் தயாரா இருக்கிறேன். அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. கட்டாயம் எங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஆனா சமீபத்துல அவங்க நடந்துக்கக்கூடிய விதம் ரொம்ப ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவங்க பேசுறதே ரொம்ப ஒரு பயப்படுத்துற விதமா, ஒரு கொடுமைப்படுத்துற விதமா இருக்கே ஒழிய எங்களுக்கு ஆதரவா பேசணும் இல்ல உண்மையிலே எங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற விதமா எனக்கு தெரியல. இப்போ ஏதோ ஒன்று பேசுறேன்னா உங்ககிட்ட என்னால் ரீசன் பண்ண முடியுது. இந்த மாதிரி கூட அப்பா பேசல. அன்னைக்கு நான் ஃபோனில் பேசினப்போ நான் ஒன்று பேசினா வேற ஏதோ பேசுறாரு. அவர்கிட்ட என்னென்ன பேசி புரிய வைக்கிறது? இப்போ கடைசியா உங்களுடைய முடிவு. நான் இங்கே எப்பவுமே விருப்பத்தோட தான் இருந்திருக்கிறேன், இப்பவும் விருப்பத்தோட தான் இருக்கிறேன். இப்போ விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த க்ஷணத்துல நான் வெளியே நடந்து போக முடியும். நான் விருப்பத்தோட தான் இங்கே இருக்கிறேன். தயவு செஞ்சு என் நிம்மதியாக இங்கேயே வாழ விடுங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான இடம் எல்லாரும் வந்து பார்க்கணும், இதை உணரணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே என்ன போல பல பேர் இங்கே இருக்காங்க. அது கட்டாயம் போக போக உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும். அதுக்கு எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து நீங்கள்லாம் ஒன்றா இருந்தாலே அதுவே பெரிய விஷயம். மீடியா கிட்ட நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒன்று தான். 30 வருஷமா மக்கள் நலனுக்காக ஒரு சின்ன குழந்தைய கூட அதிர்ட்டி பேசினது கிடையாது. கை நீட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லி போதை பொருளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க ஏதோ உள்நோக்கத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன உண்மை அப்படின்னு பார்க்க கூட தயாரா இல்லாம மீடியால ஒரு செக்ஷன் பொறுப்பு இல்லாம நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா தருது. தயவு செஞ்சு இந்த மாதிரி துளி கூட ஆதாரம் இல்லாத உண்மை இல்லாத விஷயங்களை யாரோ ஒருத்தங்க பேசினா பொறுப்பெடுத்து இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்து 2 பக்கத்தும் போட சொல்லி நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா அப்பா வந்து உங்க மேல வேணும்னே இது போய் இதுதான் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அம்மா அப்பா வந்து வேணும்ட்டே சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, கட்டாயம். ஏன்னா அவங்க 19ஆம் ஜூலை வந்துட்டு போனதுக்கும் அதுக்கு அடுத்த நாள் இருந்த நடவடிக்கைக்கும் ஒரு நாள் நான் பார்த்துட்டே இருக்கேன். அவங்க இப்போ இருந்த மாதிரி இல்லை, சின்ன வயசுலேருந்து அவங்க எங்கள் கூட தான் இருந்திருக்காங்க. அவங்க நடந்துக்கிற விதம் மாதிரியே எனக்கு தெரியல. வேற ஒரு தூண்டுதல் இல்லாமல் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதா அப்பா அம்மா கொண்டு வந்து விட்டு தான் வந்து நான் ஈஷா யோகா மையத்துக்கு வந்ததா சொன்னீங்க. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லும் போது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதும் அப்புறம் நீங்கள் வந்து யூகேல இருக்கும் போதும் அவங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்ததாகவும் உங்கள் பெற்றோர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு. இது நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஈஷா அப்படின்ற ஒன்றுக்கு இங்கே ஒரு அற்புதமான கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது பிரதிஷ்டை நடக்கிற தியானலிங்கம் பிரதிஷ்டை நடக்கிற சமயத்துலேருந்தே அம்மாவுக்கு தெரியும். அப்போ எங்ககிட்ட அம்மா அதை பற்றி கதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது பார்க்குற விருப்பமோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமோ வந்ததில்லை. ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் அப்பா அம்மா எங்களை கூட்டிகிட்டு தியானலிங்கத்துக்கு வந்து அறிமுகப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. இதை பற்றியும் பல விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. யோகா அப்படின்றது நான் காலேஜ் படிக்கும்போது 3rd இயரில் கேம்பஸ்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்குள்ளே நடந்த வகுப்பு மூலமாக எனக்கு அறிமுகமாச்சு. அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே வகுப்பு பண்ணியிருக்கிறாங்க. நானும் திரும்ப அதே தான் சொல்கிறேன். அவங்க விருப்பத்தோட உன் சந்தோஷம் தாம்மா என் சந்தோஷம் அப்படின்னு தான் எங்களை அனுப்பி வச்சாங்க. 1 வருஷம் நான் வீட்டில் இருந்து இது சாதாரணமாக சமூகத்தில் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட இருந்து அடிக்கடி நான் வந்து போய் இதை பற்றி சொல்லி அவங்களும் வந்து போய் அப்புறமா தான் இந்த படி எடுத்திருக்கேன். திரும்பி இப்போ திடீர்னு சொல்றது 7 வருஷமா எங்க கூட இருந்திருக்காங்க. கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்துல கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாங்க, புத்த மதத்துல துறவிகள் இருக்கிறாங்க. இது யோகா முறைப்படி இது ஆல்மோஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ். சயின்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லிக்கலாம். எனக்கு ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்குது. வெளியில் இருக்கிற விஷயம் எவ்வளோ நுணுக்கமாக என்னால் பார்க்க முடியுதோ அதே நுணுக்கத்தோடு எனக்குள்ளே நடக்கிற விஷயம் என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஏதோ ஒன்றுனா அதுக்கு என்ன செய்யணும், என்ன எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது ஆழமாக இங்கே பார்க்க முடியுது. அதுக்கு எனக்கு தேவையான வழிகாட்டுதல், அதுக்கு தேவையான தியானம், இந்த தன்மை வழங்குற வேற எந்த இடமும் நான் பார்த்தது கிடையாது. இங்கே என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது இருக்குது. அதனால இந்த துறவரத்தை தேர்ந்தெடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே துறவரம் மேலே எனக்கு ஆர்வம் இருந்திருக்குது. அது அம்மா அப்பாவுக்கும் தெரியும்.
ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற சத்குருவோ அவங்க மகளோ இந்த துறவர வாழ்க்கை எடுக்கலைங்கிறது ஏதாவது? என் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நான் பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். இது ஏற்கனவே மீடியாவில் பல சர்ச்சைகள் நடந்திருக்குது. என்னோட விருப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன். அதுக்காக நான் காத்திருந்திருக்கிறேன். விண்ணப்பிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. வேற யாருக்கு என்ன விருப்பமோ அதை அவங்க செஞ்சுக்கிறாங்க. அப்பா உடல்நிலை பிரச்சனை எப்போ கூட நீங்கள் உங்களை ஏதாவது பாதுகாப்போட தான் நீங்கள் வர முடியாதுன்ற மாதிரி வர முடியாதுன்னுலாம் சொல்லலைங்க. அவங்கள வந்து அடிபட்டதுன்னு சொன்னாங்க, அதை பற்றி கேட்டுக்கிட்டாங்க. என்னால் இங்கேருந்து என்ன உதவி பண்ண முடியுமோ அதை அங்கே பண்ணாங்க. நான் ஆனால் தொடர்ந்து உங்களோட அம்மா இங்கே வந்து கூப்பிட்ட போது கூட நீங்கள் வர மறுத்துட்டதா வந்து உங்கள் உறவினர்கள் உங்களோட பெற்றோர்கள்லாம் சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மா அப்பா இங்கே வந்தப்போ கூட நான் அவங்கள பார்த்து நல்லபடி தான் பேசினேன். வீட்டுக்கு கூப்பிட்டப்ப நான் வரலன்னு சொல்லியிருந்தேன் ஒழிய அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு நான் எந்த சனத்துலையும் நான் சொல்லவே இல்லைங்க. உங்களுக்கு இங்கே ஈசால என்ன பிடிச்சது? இந்த இருக்கிற இடம், இவங்க செய்கிற சமுதாயத்துக்கு செய்கிற நலப்பணிகள், ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, மரக்கன்றுகள் நடுறாங்க தமிழ்நாடு முழுவதுமா, கிராமப்புற மக்களோட வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. இது எல்லாமே எனக்கு இங்கே பிடிச்சிருக்குதுங்க. ஒரு யோக மரபுப்படி கெட்டிப்படுத்தக்கூடிய வல்லாண்மையும் யோக நுட்பமும் வாய்ந்தவர் சத்குரு. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் சூரியகுண்டத்தில் இது வரைக்கும் தீர்த்தமாடி இருக்காங்க. பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சந்திரகுண்டத்தில் லட்சக்கணக்கான பேர் தீர்த்தமாடி இருக்கிறாங்க. எல்லாரும் நிலைமையும் மேம்பட்டு இருக்கிறதே தவிர யாருக்கும் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. இது சம்பந்தமா வந்து பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வாட்டரை வந்து டிஸ்ட்ரிக்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ஜினியர் வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே மாவட்ட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல கிளியரா இருக்குது. இதுல எந்த ஒரு மெர்க்குரி ட்ரேசஸும் இந்த வாட்டர்ல கிடையாது. மெர்க்குரி பயன்படுத்தி இருக்கு சார். அது வாட்டர்ல இல்ல, பாதிப்பாது. லிங்கத்துக்குள்ள இருக்குது, கெட்டிப்பட்ட பாதரசம் லிங்கத்துக்குள் இருக்கிறது. அது லிங்கத்தினுடைய ஒரு அதிர்வுத்தன்மைக்காகவே தவிர எக்காரணம் கொண்டும் அது லிங்கத்திலிருந்து வெளியே வருவதோ. மெர்க்குரி பயன்படுத்துறோம். மெர்க்குரி சந்திரகுண்டத்திலும் இருக்கு, சூரிய குண்டத்திலும் இருக்கு, தியானலிங்கத்திலையும் வந்து மெர்க்குரி அடிப்படையா கொண்டுதான் தியானலிங்கமும் இருக்கு. யந்திரால கேட்கறாங்க, யந்திராலும் இருக்கு. மெர்க்குரி யந்திரம் அந்த மெர்க்குரி அது குணப்படுத்த விதத்தினால அது எந்த பாதிப்பையும் யாருக்கும் ஏற்படுத்தாது. அது மெர்க்குரியில ஏர்ல கலக்கிறதோ பாடியில கலக்கிறதோ பொதுவாக இருக்கும். அதுதான் ஒரு யோக வல்லாண்மை மிக்க ஒரு சத்குரு அவர்களால் இது கெட்டிப்படுத்தப்பட்டு யோக அறிவியலின்படி அது லிங்கத்துக்குள் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறது. ரச சாஸ்திரம், ரச வைத்தியான்னு சொல்லி தொன்று காலத்திலிருந்து சத்குரு உருவாக்குனதல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்ம மரபுல இருக்கிறத அவங்க மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம சித்த மருத்துவங்களையும் இந்த மெர்க்குரியை வந்து ஹெவி மெட்டல்ஸ் வந்து பல நிலைகள்ல பலவித நோய்களுக்கு பயன்படுத்துறாங்க. அலோபதியில வந்து அந்த பாய்சன் சொல்றதுனால மட்டும் அப்படி ஆயிடாது. சித்த மருத்துவத்தில் ஆண்டாண்டு காலமா பல தொட்டு பல்லாயிரக்கணக்கான வருடங்களா இந்த ரசவாதத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க தேவையான அளவுக்கு. அதனால உடம்புக்கு கெடுதல் சொல்ல முடியாது. பாய்சனை கூட பயன்படுத்துறாங்க மருந்தா அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும்? ரெண்டாவது, இந்த இடத்துல இருக்கிறதுல எந்த இடத்துலயும் வந்து மெர்க்குரி வந்து வாட்டர்ல கலக்கல. எல்லா குற்றச்சாட்டுகளும் சொன்னீங்க. இந்த இடங்களுக்கு வந்து உரிய அனுமதி பெறாம கட்டடங்கள் கட்டப்பட்ட பிரச்சனை பத்தி மட்டும் பேசாம கட்டடங்களுக்கான அனுமதி வந்து எல்லா துறையில இருந்து வனத்துறை தவிர மற்ற எல்லா துறைகளில இருந்து தடைமை சான்று வாங்கிட்டோம். அதற்கான மேல்முறையீட்டு மனு வந்து டைரக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் கிட்டையும், அதற்கான வழக்கு வந்து பொதுநல வழக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் இருக்குது. இது பெண்டிங்ல இருக்கு. அவ்வளவுதான். வனத்துறை அனுமதி கிடைக்கல, இன்னும் கிடைக்கல. வனத்துறை அனுமதி கிடைக்கல. கிடைக்காம கட்டடம் கட்டுறது அப்படி சரியா? ஒரு பெரிய நிறுவனம் எல்லாத்தையும் 1994 இருந்து நம்ம வந்து பஞ்சாயத்து அப்ரூவல்ல கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கட்டி இருக்கிறோம். பிற்காலத்துல ஒரு பெரிய கட்டடம் கட்டும் போதுதான் நம்ம வந்து வனத்துறை சான்றுக்கு எல்லாத்துக்குமே போனோம். அதுல வந்து ஒரு சில காரணங்களால வனத்துறை சான்று நிக்குது தவிர இதுக்கு அனுமதி வாங்க கூடாதுங்கிற எண்ணமோ விண்ணப்பிக்காமலே இல்ல. பஞ்சாயத்து அப்ரூவல் ஒன்னு இருக்கா? இருக்கு. நல்லா தெரியும். பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கு. வனத்துறைக்கான விண்ணப்பிற்கு மேல்முறையீட்டுல இருக்கு. ஆமா, மேல்முறையீடு மனு இருக்குது. மேல்முறையீட்டு கட்டிடங்களை எல்லாம் ஏன் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நோட்டீஸ் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஆமா, கொடுத்துருக்காங்க. மேல்முறையீடு அதாவது ஒரு மனு வருகிற போது அது பதில் நம்ம கொடுப்போம். அது ரீஜனல் டைரக்டர் கொடுக்குறாருங்க. அவருக்கு மேல டைரக்டர் இருக்காரு இல்லீங்களா? அதுல மேல்முறையீடு மனு கொடுத்துருக்கு. அது நிலுவையில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியாது? மேட்டர் வந்து கவர்மெண்ட்டும் பாக்குது, ஹைகோர்ட்லயும் இருக்குது. அப்படிங்கும்போது அதான் சொல்ல முடியும். நாங்க அனுமதி இல்லாம கட்டிடம் கட்டினது தவறு இல்ல அப்படிங்கிறீங்க? இல்ல, அதான் அனுமதி இல்லாம கட்டினதல்ல. முதல் விண்ணப்பம் தரப்பட்டிருக்கு. கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி மேல்முறையீடு அப்படின்றது வேற, கட்டடம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க 94 தப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது செய்யல சொல்ற மாதிரி. அது அப்படி அல்ல, 94 இருந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த சட்டங்கள்லாம் இடையில மறுபடியும் வருது. இது வந்து உங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, ஹில் ஏரியா, ஹில் பிரிசர்வேஷன் இதெல்லாம் பின்னால வருது.